தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆனால் இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக பல விஷயங்கள் இருக்குது. நம்ம ரெண்டமாக பார்க்குறப்ப கடுமையான நிதி நெருக்கடியோடு தான் போன பட்ஜெட்டையும் சரி இந்த பட்ஜெட்டையும் தாக்கல் பண்ணுறாங்க. பெருசாக மானியங்கள் அதுன்னு இல்லாட்டியும் கூட வரிகள் இல்லாமல் இருக்குது. நான் ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிறேன், எல்லா பூ விற்கிறம்மா, பால் விற்கிற ரோட்டில் பழம் விற்கிறம்மா எல்லாரும் கையில் உட்காந்து பட்ஜெட் கட்டிட்டு இருக்காங்க. வயசான பெண்கள் சீரியலை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பட்ஜெட்டை கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் களம் வேற மாதிரி மாறிடுச்சு. நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப நிதியமைச்சர் மரியவல்சன் சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ஒரு 3 டிபார்ட்மெண்ட் சொல்றாரு. டாஸ்மார்க், கனிம வளம், அப்புறம் பத்திரப்பதிவு, இந்த மாதிரியான சிஎம்டி, இந்த மாதிரியான துறைகளில் மட்டும் லீக்கேஜ் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு 3000 கோடி ரூபா வரும்ன்றாங்க. ஸ்டடி பண்ணிக்கிட்டு அடுத்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுக்கறதுக்கான வேலையை கொடுப்பாங்க. இப்போ அதில் ஒன்று தங்க மோதிரம் திட்டம் கொடுக்குறாங்க. உதயநிதி இங்கே பேசும்போது சொல்றாரு, இந்த திட்டம் எல்லாமே மாற்றம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் மட்டும்தான் நடந்திருக்கு. அப்போ நல்ல ஸ்கீமாக இருந்தால் அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இதில் என்ன உங்களுக்கு பெருமைப்பட்டுக்குங்க நீங்கள்? இல்லை, விமர்சனமாகவே இருக்கே. அது விமர்சனமாக தான் வைப்பாங்க. அவங்களுக்கு வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையில. இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, அதில் குறை நிறைகளை நீங்க சுட்டி காட்டி அதை என்கரேஜ் பண்ணி அடுத்துக்கடுத்து கொண்டு போங்கன்னு நீங்க சொல்றதை விட்டுட்டு நீங்க முற்றிலுமாக அவங்க தவறுன்னு சொல்றதுல எந்த விதத்தில் நியாயம்? நீங்க உண்மையான நேர்மையாளராக நியாயவானர்களாக இருந்தா புதிதாக வந்திருக்கிறாங்கப்பா, இந்த பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க, பட்ஜெட் பெருசா வரி இல்லை, பொதுமக்களை பாதிக்கல, விலைவாசி உயரல, உங்களுக்கு தெரியும் அதுல என்ன ஸ்ட்ராட்டஜில இருக்கு, எவ்வளவு கடன்ல இருக்கு அரசாங்கம், மாசம் எவ்வளவு வட்டி கட்டிட்டு இருக்கிறோம், அதே மீறி ஒரு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. பிராக்டிக்கலா உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ஏன் பண்றீங்க? உங்களை யாரும் ஏவி விட்டது? உங்க உள்நோக்கம் என்ன? நீங்களாம் அந்த திமுக போய் சேர்ந்துருங்கன்ற. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள். வெளியே வந்த உடனே எடப்பாடி தான் ரொம்ப ஆவேசமா பேசினார். அதாவது இனிக்க பேசிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டது தாவேக அரசு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 சொன்னாங்க, கரும்புக்கு டன்னுக்கு ஆதார விலை 4500 சொன்னாங்க, எதுவுமே சொல்லல, இது ஒரு ஏமாற்றம் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க இந்த பட்ஜெட்டை? இல்ல, தாவேகாவினுடைய முதல் வேளாண் பட்ஜெட். ஆமா, கடுமையான நிதி நெருக்கடியில் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சிகள் எப்பயும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான், ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி வைப்பாங்க. ஆனா எதிர்கட்சியா கூட இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு முதலில் குற்றச்சாட்டு வைக்கிறாருங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. அவங்க எதிர்கட்சிகள் எப்பயும் போல என்னதான் நீங்க திட்டங்களை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு குறைகளை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல முக்கியமா பல விஷயங்கள் இருக்கு. நம்ம ரெண்டமா பாக்குறப்ப மருத்துவ பயிர்கள், அது கிட்டத்தட்ட ஒரு 1700 ஏக்கர்ல மருத்துவ பயிர்கள் பயிர்றதுக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதாவது மருத்துவ பயிர்கள் இன்னைக்கு அழிஞ்சிட்டே இருக்கு. ஆமா, நீங்க மருத்துவ பயிர்கள்னா சித்தா ப்ராடக்டா இருக்கட்டும், ஆயுர்வேதாக்கு கூட நமக்கு சில மெடிசன்ஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி மருத்துவ பயிர்களை யாரும் பெருசா விவசாயம் பண்றது இல்லை. இப்போ ஒரு கட்டத்தில் அது முழுவதும் அழிஞ்சு போயிடும். இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர்ல அதுக்கு போடுறதுக்கான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க போது அது ஒரு பெரிய, அது மருத்துவ விவசாயம் மட்டும் சாராமல் விவசாயத்தை தாண்டி உங்களுக்கு பண்ணணும். ரெண்டாவது சாக்கோட்டையில ஒரு டிப்ளமோ வேளாண் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. அதுவும் ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். அப்புறம் அந்த மாதிரி கிவி, இந்த மாதிரியான அவகோடா மாதிரியான அந்த உயர் ரக பழங்களுக்கான அதுக்கான ஒரு மானியம். அப்புறம் நிறைய இந்த மாதிரியான வீட்டுல தோட்டம் அமைக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கான வெற்றி இல்லத்தரசிகள் சொல்லிட்டு ஒரு தோட்டம், அது ஒரு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மற்றபடி எப்பயும் போல இருக்கக்கூடிய வேளாண் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நிதிகளை தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. கடுமையான நிதி நெருக்கடியோடு தான் போன பட்ஜெட்டையும் சரி இந்த பட்ஜெட்டையும் தாக்கல் பண்றாங்க. பெருசா மானியங்கள் அதுன்னு இல்லாட்டியும் கூட வரிகள் இல்லாம இருக்கு. அது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டியா இருந்துக்கிற வேண்டிதான். ஏன்னா விவசாய மக்கள் மேல வரிகளை போட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாம அது பண்றாங்க. அப்புறம் மறுசுழற்சி, சந்தை கூட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருப்பாங்கன்னு பார்த்தேன். அதாவது
உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த கரும்பு விவசாயிகள் கரும்பு வந்து ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா அதை வந்து மறுகூட்டல் செஞ்சு ஜூஸோவோ ஆமா வேற ஏதாவது பண்ணலாம். அது மாதிரி கிரேப்பு, மேங்கோ இது மாதிரியான பண்ணலாம். அதுக்கு தானே தனி திட்டங்கள் எதுவும் அடுத்தடுத்த இதில் வச்சிருக்காங்களான்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் தான். ஓவராலாக பார்த்தா ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் தான். இல்ல இப்ப இன்றைக்கு பட்ஜெட்டும் சரி, நேற்று பட்ஜெட்டும் சரி, எல்லாமே எதுவுமே வேஸ்ட்ன்ற மாதிரி, 2 பட்ஜெட்டே வேஸ்ட்ன்ற மாதிரி தான் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே, எதிர்க்கட்சியுடைய கருத்துக்கள் எல்லாமே இருக்கு. இவங்க சொல்றது எல்லாமே அவங்க தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதாவது பெண்களுக்கு அந்த மகளிர் உரிமை திட்டம் 2500 சொன்னதாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க பேருந்து இலவசம் வந்து சொன்னதாக இருக்கட்டும், கேஸ் வந்து சிலிண்டர் 6 சொன்னது, இதெல்லாம் மேஜரா இருக்கிறதா தான். இதெல்லாம் ஏன் செய்யல அப்படின்னு கேட்கறாங்க விவசாயிகளே. அதே தான் எடப்பாடி கேட்கறாங்க. 3500 சொன்னீங்க, 4500 சொன்னீங்க கரும்புக்கு, நெல்லுக்கலாம், அதெல்லாம் ஏன் இல்ல? இவங்க சொல்லக்கூடிய விமர்சனம் எல்லாமே எதை செய்யலையோ அதை மட்டும் மானிட்டர் பண்ணி சொல்ற மாதிரி. இதே அம்மாவின் ஆட்சி 4 வருஷம் நடத்திட்டு போன ஐயா எடப்பாடி பழனிசாமி, அந்த அம்மா 2016 கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் தெரியுமா? நிலம் இல்லாதவர்களுக்கு 3 சென்ட் இடம், வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை, அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் செல்போன். இதெல்லாம் 2016 அந்த அம்மா இருக்கிறப்ப கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள். அம்மாவின் ஆட்சியை வழிநடத்திய எடப்பாடி பழனிசாமி இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கிறாரா? அதான் காரணம் வந்துருச்சு, கோவிட் வந்துருச்சுட்டாரு. இல்ல கோவிட் வந்தாலும் என்ன, கோவிட் எப்போ வந்துச்சு? இவர் 2017 ஆட்சியில் பதவி ஏற்றாரு. ஆமா 2020 தானே கோவிட் வந்துச்சு. ஆமா 3 வருஷம் வளம் குளிக்கக்கூடிய முதலமைச்சரா தானே இருந்தார் இவரு. 20க்கு மேல தானே உங்களுக்கு கோவிட் வருது. அந்த 3 வருஷத்துல என்ன பண்ணீங்க? அப்ப எந்த அரசாங்கமுமே முழுவதுமாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. போன திமுக ஆட்சியிலுமே நிறைய திட்டங்களை அவங்களால நிறைவேற்ற முடியல. அப்ப இந்த ஆட்சிங்கிறது இப்ப வர்றப்ப பெரும் கடன் சுமை, வருடம் மாதம் வட்டி மட்டுமே பல கோடி ரூபாய் போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய வரியிலிருந்து வட்டியா போயிட்டு இருக்கு. இந்த குவார்டர்லியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே போயிருக்கு. அப்ப வட்டிகள் அதிகமா கட்டுறோம். இப்ப ஸ்கீம்ஸ் அதிகமா பண்றோம். இப்ப இந்த புதுசா வந்திருக்க கவர்மெண்ட்ல ஸ்கீமை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. 2,500 ரூபா கொடுக்கணும், அனைத்து பேருந்து இலவசமா கொடுக்கணும் அப்படின்னா. இப்ப டிரான்ஸ்போர்ட் வந்து மிகப்பெரிய லாஸ்ல போயிட்டு இருக்கு. போக்குவரத்து துறைங்கிறது நஷ்டத்துல போகுது. ஆக்சுவலா அது நஷ்டத்தை தாண்டி அதை கூட்டவும் முடியாது. ஏன்னா இபி டிரான்ஸ்போர்ட்லாம் சர்வீஸ் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட், அது சேவை நோக்கத்தோடு பண்ணக்கூடிய விஷயம். அதை பெருசா நீங்க வந்து பில் ஏற்ற முடியாது, பெருசா டிக்கெட் விலை ஏற்ற முடியாது, அது மாதிரி பண்ண முடியாது. அப்போ அதையும் பார்க்கணும், அதே நேரத்தில் ஸ்கீம்ஸையும் பண்ணணும். அப்படிங்கும்போது பொருளாதார வளர்ச்சியை கூட்டிட்டு தான் பண்ண முடியும். வந்து 3 மாசத்துல பண்ண முடியாது. இப்போ என்னென்ன பண்றாங்கன்னா, நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப நிதியமைச்சர் மரியவெல்சன் சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 3 டிபார்ட்மெண்ட் சொல்றாரு. டாஸ்மார்க், கனிம வளம், அப்புறம் பத்திரப்பதிவு, இந்த மாதிரியான சிஎம்டிஏ, இந்த மாதிரியான துறைகள்ல மட்டும் லீக்கேஜ் இல்லாம கவர்மெண்ட்டுக்கு வந்து 3000 கோடி ரூபா விட்டுறாங்க வருஷத்துக்கு. லீக்கேஜஸ் இல்லாம இடைத்தரகர்கள், அரசியல்வாதிகள், சில அரசு அதிகாரிகளுடைய லஞ்சம் ஊழல் இல்லாம நேரடியாக அந்த வருமானம் அரசு கஜானாவுக்கு வந்தா 3000 கோடி ரூபாய் வருங்கிறாங்க. டாஸ்மாக் மட்டுமே 16,000 கோடி சொன்னார் போல. இந்த கசிவுகளை தடுத்து நிப்பாட்டினா மொத்தம் ஓவராலா 14 ஓவராலா வருன்றாரு. நான் சொல்றது இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும். இதுக்கு ஓவராலா அது எவ்வளவு நாள் கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரியல. ஆமா, இது மட்டுமே 3000 கோடி ரூபாய். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வருவாயை பெருக்குவதற்கு என்ன செய்யலாம்? நேரடியாக அரசினுடைய வருவாய் வந்து கஜானாவுக்கு வரணும். இடைத்தரகர்களோ, அரசியல்வாதிகளோ, அதிகாரிகளோ அவங்களுடைய லஞ்சம் இல்லாம நேரடியா வந்துச்சுன்னா ஓரளவுக்கு இவங்க வந்து அதை வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து இவங்க கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கான வேலையை கொடுப்பாங்க. இப்போ அதுல ஒண்ணு தங்க மோதிரம் திட்டம் ஒன்று கொடுக்குறாங்க. ஆமா, இப்போ தேர்தல் வாக்குறுதியில் முதல் வாக்குறுதியாக ஒன்று அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் நிதி நிலைமை சரி பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. சரிங்க சார். இப்போ அதே பட்சத்தில் உதயநிதி பேசும்போது சொல்றாரு, இந்த திட்டம் எல்லாமே மாற்றம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் மட்டும்தான் நடந்திருக்கு, எல்லாமே நாங்க கொண்டு வந்தது, பேரை மட்டும்தான் மாற்றம் பண்ணிருக்கீங்க, நீங்க புதுசா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. கடந்த 50 வருடத்துல காமராஜர் கொண்டு வந்ததுதான் மதிய உணவு சத்துணவு திட்டம். அதை எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் மாத்தினாரு. அப்புறம் அந்த அம்மா வந்த பிறகு சத்துணவுல வந்து வெரைட்டி ரைஸ் போட்டாங்க. அப்புறம் கலைஞர் வந்து அதில் முட்டை போட்டாரு. சத்துணவு எடுத்துட்டாங்களா? அந்த அம்மா ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது அம்மா உணவு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி காலத்துல தொடருது, இந்த ஆட்சி காலத்துன்னு தொடருது. அப்ப நல்ல ஸ்கீமா இருந்தா அது எந்த கவர்மெண்டா இருந்தாலுமே அதை கண்டினியூ பண்றாங்க. இதுல என்ன உங்களுக்கு பெருமைப்பட்டுக்குங்க, நீங்க நாங்க கொண்டு வந்த ஸ்கீமா கண்டினியூ பண்றாங்கன்னு நீங்க சந்தோஷப்படணும், நன்றி சொல்லணும். இல்ல விமர்சனமாகவே இருக்கே, அது விமர்சனமா தான் வைப்பாங்க. அவங்க வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையில. இந்த வரியை போட்டிருக்கிறாங்க, மக்களை துன்புறுத்துறாங்க, மின் கட்டண உயர்வு ஏற்றிட்டாங்க, பால் கட்டண உயர்வு ஏற்றிட்டாங்க, சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, தொழிலாளர் ஏதாவது சொல்ல முடியுமா? எங்களுடைய ஸ்கீம் வந்து இவங்க வேற மாதிரி வச்சிருக்காங்கன்னா, நல்ல ஸ்கீமா இருந்தா வச்சிருக்காங்க, புது ஸ்கீமும் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நீங்க அதை வந்து வரவேற்கு தானே செய்யணும். நீங்க நன்றி தானே சொல்லணும். ஸ்கீம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. எதிர்கட்சிகள் அப்படின்னாலே பாராட்டவே கூடாதா? ஒன்லி எதிர்க்க மட்டும் தான் செய்யணுமா எதிர்கட்சியா? இதுல நீங்க பிரேமலதா விஜயகாந்த் பேசுனதான் பாத்துக்கணும். அவங்க ஓரளவுக்கு நியூட்ரலா பேசியிருந்தாங்க. ஆமா, வரவேற்க அவங்க பேசின ஒரு விஷயம் மட்டும்தான்
ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதிர்க்கட்சியாக அவங்க செயல்படுறாங்க. மீதி எல்லாம் வன்மத்தை தான் கேட்குறாங்க. இவருக்கு வந்து பட்ஜெட் போட்டாங்களா, அது என்ன குறை இருக்கு, அவர் பேசினதுல குறை இருக்கு, அவர் பேசுறதுல இன்னும் இல்ல, ரா இல்ல, டா இல்ல, துணை எழுத்து இல்ல, இதெல்லாம் பூத கண்ணாடி வச்சு பார்த்து அதை எடுத்து போட்டு ஒரு சுய இன்பம் மறைஞ்சுக்கிறாங்க. பட்ஜெட்டை பத்தி இப்ப பிரேமலதா அவர்களாச்சும் திமுக பக்கம் இருக்க கூட்டணியில இருக்காங்க, அவங்க நியூட்ரலா பேசுறாங்க. அங்க கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடியவங்களே இந்த பட்ஜெட் அப்படின்றது ஏமாற்ற மாதிரி தான். அதாவது இந்த கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ் எல்லாத்துலயுமே திமுக ஒரு அணி இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த கட்சியெல்லாம் திமுக தாங்க ரன் பண்ணிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளா. கூட்டணியில இருக்கிறப்ப திமுக தான் 10 சீட் தரேன்னா 10 சீட்டுக்கான வேட்பாளர் முதல்ல திமுக தான் கொடுக்கும். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த 2017-18. மெயின் டீலர் உங்க சப் டீலர் மாதிரி. சப் டீலர் மெயின் டீலரே அவங்க தான். அவங்க வந்து ரீட்டைல் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராடக்ட்டையும் கொடுத்து சப்ளையரையும் கொடுத்துருவாங்க, பையரையும் கொடுத்துருவாங்க. அப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அதை வந்து இன்னைக்கும் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் திமுகவினுடைய அனுதாபியா இருக்கக்கூடிய சில தோழர்கள் வந்து இன்னைக்கு வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட்ல அப்படின்னு. புதியவர்கள் ஒரு வந்திருக்கிறாங்க, இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் குறை நிறைகளை நீங்க வந்து சுட்டி காட்டி அதை என்கரேஜ் பண்ணி அடுத்துக்கடுத்து கொண்டு போங்கன்னு நீங்க சொல்றதை விட்டுட்டு நீங்க வந்து முற்றிலுமாக அவங்க தவறுன்னு சொல்றதுல எந்த விதத்தில் நியாயம்? நீங்க உண்மையான நேர்மையாளராக நியாயவானர்களா இருந்தா புதிதாக வந்திருக்கிறாங்கப்பா, இந்த ஒரு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க, பட்ஜெட் பெருசா வரி இல்ல, பொதுமக்களை பாதிக்கல, விலைவாசி உயரல, உங்களுக்கு தெரியும் அதுல என்ன ஸ்ட்ராட்டஜில இருக்கு, எவ்வளவு கடன்ல இருக்கு அரசாங்கம், மாசம் மாசம் எவ்வளவு வட்டி கட்டிட்டு இருக்கிறோம், அதே மீறி ஒரு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. பிராக்டிக்கலா உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ஏன் பண்றீங்க? உங்களை யாரும் ஏவி விட்டது? உங்க உள்நோக்கம் என்ன? நீங்களாம் அந்த திமுகவிலே போய் சேர்ந்துருக்கன்றேன். எதுக்கு வேற பேனர்ல உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஏன் ஒரு சரந்தங்கள் தலைமை ஏத்துக்கிறோமா? அதை இதே வார்த்தையை தோழர் சண்முகமோ தோழர் வீரபாவனோ ஒத்துக்குருவாரா உங்க பேசுறத? அப்ப இவர்களுக்கு வந்து அந்த பாசம் ஒண்ணும் இருக்கு, அவருடைய இதுல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நீங்க உண்மையிலேயே நீங்க அப்படின்னா அங்க போயிருங்க. இப்ப அப்படி வெளியேறின கட்சிகளை ஒவ்வொன்னா வந்து குழப்பம் பண்ணக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. விசிகாவை மொத்தமா முடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அங்கங்க ஆட்களை வச்சு விசிகாக்குள்ள வந்து குழப்பத்தை ஒண்ணு பண்றது, திருமாவளவனை டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற வேலையை கிளம்பிட்டாங்க. பாத்தீங்கன்னா அந்த சோஃபா வாங்கிட்டாரு, அது வாங்கிட்டாரு, இது வாங்கிட்டாரு. ஏப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து அவர் முதலமைச்சராக்கீங்க. திமுக அதிமுக சேர்ந்து 2 சீட்டு வச்சிருக்க திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்க. அவர் வேணான்னாரு. முதலமைச்சர் பதவி பெருசா, சோஃபா பெருசா? முதலமைச்சர் தான் பெருசு. அப்ப அதுவே வேணான்னு தான் தூக்கி போட்டு வந்திருக்காரு. ஏன்? ஜனநாயக ரீதியாக மக்கள் வந்து ஒரு 108 சீட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல், நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அது வந்து வெளியில வர்றாரு. அப்ப உங்க நோக்கம் என்ன? புதுசா வந்திருக்க தாவே காட்சி அமைச்சிடக்கூடாது, நான் இவரை கூட முதலமைச்சர் ஆக்குறாங்க அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. அப்போ அதெல்லாம் வேணாம்னு தூக்கி போட்டு வந்து இப்போ என்ன பண்ணலாம்? கட்சியை உடைக்கணும், கட்சிக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணணுங்கிற வேலையை இவங்க தொடர்ந்து செய்யறாங்க. திமுக எல்லா கட்சியிலும் தனக்கான ஆட்களை உள்ள வச்சுக்கிட்டு எல்லா கட்சியிலும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ ஏன் வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த கூட்டணி இப்படி வெடிச்சு சிதறிச்சு? அவங்க வந்து கொள்கை ரீதியாக இருந்தாங்க. கொள்கை ரீதியாங்கிற ஒரே விஷயத்துக்காக இவர்கள் செய்கிற அத்தனையும் தாங்கி கொண்டு இருந்தார்கள். இப்போ நீங்க கண்ணன் உணவை சண்டை வந்துட்டே சின்ன சின்ன ஒரே நாள் டைவர்ஸ் ஆயிரும். அது ஒரு நாள் எடுத்த முடிவா இருக்காது, ரொம்ப நாள் பிரச்சனையா இருக்கும். சின்ன சின்ன சண்டை வந்துட்டு ஒரு இடத்துக்கு மேலே வேண்டவே வேண்டாங்கிற முடிவு வந்துப்பாங்க. இன்னைக்கு ஏன் அந்த எல்லா கட்சியும் வெளியேறாங்க? மதிமுக ஏன் வந்து ஒரே நாளில் வெளியேறுது? காங்கிரஸ் ஏன் அடுத்த நாளே வெளியேறுது? விசிகா ஏன் வெளியேறுது? ஏன் அவங்க விமர்சனம் பண்றாங்கன்னா, நீங்க அந்த அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னா 2018 இருந்து நீங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடுச்சு. அந்த அம்மா மறைவு, தலைமை சரியில்லை, தொடர் தோல்வி, இன்னொரு மதசார்பற்ற ஒரு அணி அங்க இல்லை தமிழ்நாட்டில். அதிமுக வலுவான எதிர்கட்சியா இருக்க வேண்டிய அதிமுக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அப்போ இவங்க ஒரு அணியாக ஃபார்ம் பண்ண முடியாது. 3வது அணியாக ஃபார்ம் பண்ணால் தமிழ்நாட்டில் வந்து பெருசாக எடுப்படாது. அப்போ மேஜர் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஒரு திமுக கூட அவங்க கூட்டணியில் இருக்கிறது தான் சரியா இருக்கும்னு காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும் அங்கே இருந்தாங்க. ஆனால் இவர்களுக்கு வேற வாய்ப்பே இல்லைங்கிறத பயன்படுத்தி கொண்டு நீங்க அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்க என்ன பாடுபடுத்துனீங்க? நீங்க ஒருத்தவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள ஆளை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அவங்களே வேட்பாளரை போட்டுக்கிட்டு அந்த கட்சி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதனாலதான் வெளியேறியிருக்காங்க. எப்படி ஒரே நாள்ல கூட்டணி உடஞ்சு தூள் தூளா போகும்? அதுக்கு காரணம் வந்து நீங்க செய்த அந்த பெரிய எண்ணத்தனம், பண்ணையார்த்தனம் தான் நீங்க வந்து எல்லா கட்சிகளும் வெளியே வந்திருக்கு. அப்ப ஒண்ணுமும் அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சியினுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அது தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. சார், இன்றைக்கு சட்டசபையில பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா, அமைச்சர் வந்து முதலமைச்சர் குறித்து கொஞ்சம் புகழாரம் ஓவரா பாடிட்டாரு அப்படின்ன உடனே திமுக சைட்ல இருந்து ஒரே கூச்சல் குழப்பம் வந்து பட்ஜெட்டை மட்டும் வாசிங்க, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படின்னா, அது சபாநாயகருமே இல்ல பேசாதீங்க, பட்ஜெட்டை மட்டும் வாசிங்கன்றார்.
ஆனா திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் அவருடைய முதலமைச்சரை புகழ்ந்து பாடிய பாட்டுகள் நம்மளும் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஏன் இப்ப புதுசா வந்து இவங்க மட்டும் புகழ்ந்து பாடக்கூடாது? ஏன் இப்படி திமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு, அதிமுக ஆட்சியில பாடல் லென்த்தியாவே போயிருக்கு. ஆமா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். பட் இவங்கள்ட்ட அந்த அவர் புகழ்ந்து பாடுறாரு, அது தவறு கிடையாது. புகழ்ந்து ஒரு கவிதை வாசிக்கிறாரு, அவர் முதல் முறையா பட்ஜெட் வாசிக்கிறாரு. ஒரு சாமானியனுங்க, ஒரு சாமானியனுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பதவி, அமைச்சர், அது வேளாண் அமைச்சர் அப்படிங்கும் போது தனக்கான வாய்ப்பை கொடுத்த அந்த தலைவருக்கான ஒரு வாழ்த்தை சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனா அது வந்து கொஞ்சம் லென்த்தியா போகுதுங்கிறதுனால அதை வந்து இவர் மட்டும் லென்த்தியா பேசியிருந்தா தப்பு நம்ம எல்லாருமே சொல்லலாம். நீங்க எல்லாம் இதை பண்ணிட்டு நீங்களே திரும்ப பண்ணக்கூடாது. லென்த்தியா போறதுனால இதுல என்னன்னா, சபாநாயகர் இந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர்னா சபாநாயகர் கரெக்ட், ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிறார். அதாவது இவரை வந்து கண்ட்ரோல் பண்றதும் சரி, இந்த தாவேகா ஆட்களை கண்ட்ரோல் பண்றதும் அவர்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல, அதை மிஞ்சிட்டாரு. இவர் நியூட்ரலா இருக்காரு, நேர்மையா இருக்கிறாரு. இவங்களுடைய குரலை உடனே கேட்டு அவர் வந்து அங்க பேசுறாரு, நான் பேசுறேன் நீங்க உட்காருங்க. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு நடுநிலையான சபாநாயகர், அனுபவம் வாய்ந்த பக்குவப்பட்ட ஒரு சபாநாயகர். உண்மையில அவரே சொல்றாரு, நீங்க அதை தவிர்த்துருங்க, இல்லாட்டி குறைச்சிக்குங்க, அவரே சொல்றாரு. அப்படிங்கும் போது அது வந்து ஒரு ரொம்ப லென்த்தியா போயிருக்க வேண்டாங்கிறது அவருடைய நிலைப்பாடு. பட் இது தவறும் கிடையாது. போன ஆட்சி காலத்துல, அதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல புரட்சி தலைவர் அம்மாவெல்லாம் ஒரு லிஸ்ட் போகும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. புரட்சி தலைவி தங்கத்தாரை அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சு தான் நன்றி வணக்கம் முடிப்பாங்க. துரைமுருகன் பண்ணாத கிண்டலா, துரைமுருகன் அதே மாதிரி நடிச்சு காமிச்சார். ஆனா அதே துரைமுருகன் வந்து முத்தமிழர், டாக்டர் கலைஞர் அப்படி அவரு ஆரம்பிச்சார். ஆமா, அது அந்த தலைவர்களை கொண்டாடுறது புகழ்றதுங்கிறது ஒரு வாடிக்கையான விஷயம் தான். இது ஒரு பெரிய பெரிய தப்பு கிடையாது. ஆனா புதுசா வந்திருக்கவங்க அது குறைச்சிக்கலாம், இது தேவையில்லை. சும்மா 4 வார்த்தை வரை வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு நீங்க இது ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். அதை வந்து எதிர்கட்சிகள் அதை ஒரு காரணமா வச்சு பேசுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால தவறு கிடையாது, அதனால பெரிய குத்தம் ஏற்பட்ட போறதா பிழை ஏற்பட்ட போறது கிடையாது. எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பா போகும்ல, இதை வச்சு பேசுவாங்க பாத்தீங்களா, அதை நம்ம தவிர்த்துக்கிற வேண்டியதான். நேற்று சார் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது டக்குன்னு அந்த பட்ஜெட் முடியுது, மரியன் முடிக்கிறாரு, இங்க போடுறாரு, இன்ஸ்டா ட்விட்டர் எல்லாம் போடுறாரு. அதாவது பிளாஸ்ட்னு எதிர்பார்த்தோம், ஆனா வந்ததெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருந்தாரு அவருடைய கருத்து. அந்த அளவுக்கு நீங்க ஒருத்தர் விட்டுருங்க, வரலன்னா உங்களை விட்டுருங்க, அவங்க தான் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. வேஸ்ட் வார்த்தையை மென்ஷன் பண்ண என்ன வேஸ்டா இருந்துச்சு அப்படி? அதாவது இவங்க புதுசா இந்த அரசியலுக்கு வர்றாங்களாம், ஜென்சி அரசியலுக்கு வர்றாங்களாம், உங்களுக்கு தான் வரலையே விட்டுருங்க. அந்த ஒரு படத்துல உங்க பேர்றாங்க சுப்பிரமணி அப்படிம்பாங்க, அவன் ராணா வரல டானா வரல, நீ உன் பேரு சுப்பிரமணியா, மகாகவி பாரதியார் ஒருத்தர் கேட்பாரு தேங்காசி, அந்த மாதிரி உங்களுக்கு தான் வரலையே விட்டுருங்க. லாஸ்ட்ங்கிறீங்க, ரீல்ஸ் போட்டு பாக்குறீங்க, ஜென்சி மீட்டப் போட்டு பாக்குறீங்க, உங்களுக்கு தான் அந்த அரசியல் வரல, அரசியல் களம் மாறி போச்சு. லாஸ்டா நீங்க பண்ண அவங்களுக்கு தான் கெயின், நீங்க தான் இதாகிட்டே போறீங்க. அப்ப நீங்க ஒரு இவ்வளவு நாள் ஆண்ட கட்சி, ஒரு பாரம்பரியமான கட்சி, ஒரு புதியவர்கள் வந்திருக்கிறாங்க, ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க, மொத்தமா நீங்க எப்படி வேஸ்ட்னு சொல்லுவீங்க? அதுல குறை நிறைகளை சொல்லிக்கலாம், இதெல்லாம் நல்லதுங்க, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் இப்படி செஞ்சிருக்கலாம், ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும். கண்டிப்பா அதை வந்து அதான் தமிழ்நாடு பார்க்கும், ரசிக்கும். நாங்க இந்த பட்ஜெட்டை பார்த்தேன், இந்த பட்ஜெட்ல எனக்கு இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஓகேவா இருக்கு, பிடிச்சிருக்கு கூட சொல்ல வேணாம், ஓகேவா இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் மாத்திருக்கலாம், இந்த விஷயத்தை தவிர்த்திருக்கலாம், இதை சேர்த்திருக்கலாம் அப்படின்னு ஆலோசனையை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும், ஒரு மூத்த அரசியல்வாதி. அதை விட்டுட்டு நாங்க வந்து பிளாஸ்ட் அவங்க தான் பண்ணிட்டாங்களே, அப்புறம் பிளாஸ்ட்ல வேஸ்ட் தான், அவங்க பிளாஸ்ட் பண்ணிட்டாங்களே, பண்ணிட்டு தான் உட்கார வச்சிருக்காங்களே. அப்ப ஒண்ணுமும் அவங்க வந்து அந்த இதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்க வந்து அந்த புதுசா வந்திருக்கவங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கணும். தமிழ்நாட்டுல உங்க மேல மக்கள் மேல வந்து உங்க மேல வந்து பெரிய மதிப்பு வரும். கரெக்ட். நீங்க ஒட்டுமொத்தமாக அவங்கள வந்து பிளாஸ்ட், நீங்க வேஸ்ட், ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அழகா? ஆமா, இது நீங்க வழிகாட்டக்கூடிய ஆலோசனை செல்லக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி, அதை செய்யணும். இல்ல இப்ப குறிப்பா அதிமுக பட்ஜெட் எல்லாம் வாசிக்கும் போது நம்ம அதை பார்க்கும்போது ஒரு புரிதல் உள்ள போகாது, டீட்டெயிலா தெரியாது. ஆனா இவங்க வாசிக்கும் போது சொல்றதெல்லாம் தென்னைக்கான சிறப்பு திட்டம் 16 கோடி, எதுக்காகனு அது விளக்கமா சொல்றாங்க. அந்த பூச்சிக்கடியில இருந்து இது பண்றது நிறைய திட்டங்கள் மாதிரி, வாழைக்கு முட்டு கொடுத்தால் 6.25 கோடி, வெங்காய சேமிப்பு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 22 கோடி, மக்காச்சோளத்துக்கு 36 கோடி, 24 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் கருவிகளுக்கு 227.20 கோடி. இதெல்லாம் தனித்தனியாக இப்படி புரிகிற லெவல்ல கொண்டு வந்து காட்டுறது பார்க்கும்போதே ரைட்டு, இதெல்லாம் ஒவ்வொன்றா இது நமக்கு உபயோகப்படுது, இது பார்க்க முடியுது, புரியுற வகையில இருக்குது. ஆனா அவங்க ஆட்சி காலத்துல மொத்தமா ஒரு திட்டத்துல அந்த அமௌண்ட்டை போட்டு போயிடுறாங்க. இல்லங்க, அவங்க வந்து இது எளிமைப்படுத்திருக்காங்க. ஆமா, மக்களுக்கு புரியுற வகையில. ஏன்னா இப்ப வந்து அரசியலை பெண்கள் பாக்குறாங்க. நேத்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட்குள்ள போறேன், எல்லா பூ விற்கிறம்மா, பால் விற்கிற, ரோட்ல வந்து பணம் வைக்கிறம்மா எல்லாரும் கையில உட்காந்து பட்ஜெட் கட்டிட்டு இருக்காங்க. வயசான பெண்கள்
சீரியலை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பட்ஜெட்டை கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் களம் வேற மாதிரி மாறிடுச்சு. ரொம்ப கவனமா எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் ரொம்ப கவனமா பண்ணணும். இந்த அரசியல் வந்து இன்னைக்கு பெண்கள் கையில போயிடுச்சு. குடும்ப பெண்கள் அரசியல் பாக்குறாங்க, அரசியலை பாக்குறாங்க. அந்த அளவுக்கு இவங்க அரசியல் தாக்கம்ங்கிறது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அரசியல் ஒரு விழிப்புணர்வே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. அதனால வந்து இன்னைக்கு அவங்க பாசையில அவங்களுக்கு புரிகிற மொழியில எளிமைப்படுத்திருக்காங்க. அப்ப அவங்க அதை உட்காந்து கேட்கறாங்க, பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்ல எவ்வளவு பணம் ஒதுக்குவாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன, அன்னைக்கு போய் சாதாரண சாமானிய பெண்கள்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க. ஆமா. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஒரு மக்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில ஒரு அரசியல் தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து. அதை எளிமைப்படுத்திருக்காங்க. எளிமைப்படுத்த புரிகிற வகையில ஆமா இந்த பட்ஜெட்ல இவ்வளவு ஒரு இது எனக்கு உபயோகப்படும், தென்னை எனக்கு உபயோகப்படும், டிராக்டர் வாங்கணும் இந்த தொகை எனக்கு, அது பார்க்கும் வகையில புரியுற வகையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்த தன்னுடைய அறிவுத்தனத்தை வந்து மொத்தமா காட்டுறேன்னு சொல்லிட்டு கடன்னு படிச்சுட்டு போவாங்க. இவரை தான் வந்து இவ்வளவு தெளிவா இவரோட டிரான்ஸ்பரண்டா புரியுற மாதிரி 2.5 மணி நேரம் நின்று ஒரு பட்ஜெட்டை படிச்சிருக்காரு. இவர் தான் தமிழ் படிக்க தெரியல, இவரெல்லாம் ஒரு நிதி அமைச்சரான்றாங்க. இவரை தான் இன்னொன்னு இவரை பத்தி மரியவல்சன் அவர்களை பத்தி அவருடைய காலேஜ் ஸ்பீச் எல்லாம் போய் பார்க்க சொல்லுங்க, யூடியூப்ல கிடக்கு. மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை வந்து இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுட்டாங்க. வெளிநாட்டுல படிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு பெரிய PhD பண்ணியிருக்கிறாரு. ஒரு காலேஜோட கரஸ்பாண்டன்ட் இருக்கிறாரு. மாணவர்கள் மத்தியில பேசுறாரு. அவ்வளவு மோட்டிவேஷனலா பேசுறாரு. இவரை ஒண்ணுமே தெரியலன்ட்டானுங்க. நீங்க எடுத்தோடனே ஒரு பிராண்ட் ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணா. நேற்று கொடுத்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்னா எல்லாருக்கும் புரியணும். உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பட்ஜெட்டு. இன்னைக்கு சட்டசபை நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு முழுக்க உட்காந்து இந்தியா உலகம் முழுக்க தமிழர்கள் பாக்குறாங்க. அப்ப இதை எளிமைப்படுத்தி அவங்க புரிகிற பாஷையில, புரிகிற மொழியில அரசியலை சொல்லித்தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நீங்க அரசியலை வந்து உங்க பாஷையில அடுக்குமொழி, பழைய வரலாறு இதெல்லாம் சொல்லி மூடி வச்சீங்க. அதெல்லாம் உடைச்சிட்டு அவங்க புரியுற மொழியில ஒரு அரசியலை சொல்லி நீங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. அப்ப எல்லாமே மக்களோட கனெக்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதை எளிமைப்படுத்திருக்காங்க. ஒன்னும் இவங்க மாறணும், இனிமேல் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இதே சூழ்நிலையில இன்றைக்கு SP வேலுமணி, CV சண்முகம், KP அன்பழகன் இவங்க எல்லாம் போயிட்டு புஷி ஆனந்தர்களை சந்திக்க போறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? இப்ப அவங்களுக்கே தெரியலையே என்ன பண்றதுன்னா, என்ன பண்றது தெரியாம ஒரு பிடிமானம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி கூட சேர்ந்து டிராவல் பண்ணாலும் ஒண்ணும் முடியாது. இங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க, இவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்க நிலைப்பாடு வந்து எப்படியாவது நீங்க உள்ள சேர்த்துக்குங்க, தாவேகா உள்ள சேர்த்துக்குங்கன்னா, இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இனி வெளி கட்சியிலிருந்து வர வேண்டாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கா சொல்றாங்க. ஏன்னா அதிமுக இந்த மாதிரி ஊழல் வழக்குகள்லாம் இருக்கு நிறைய. அது வந்து விமர்சனமா அது நம்மளே வந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து கிளீன் கவர்மெண்டா கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இந்த ஆட்களை உள்ள வந்து டம்ப் பண்ணா நமக்கு சேர்ந்து கெட்ட பேர் ஆயிரும், வந்த வரைக்கும் போட்டுங்கிற மாதிரி அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க. அதனால உள்ள வந்து சேராம இவங்க ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு நேரடியாக முதலமைச்சரை பார்க்க முடியாதனால அமைச்சர் புஷி ஆனந்த் தான் வந்து அவங்க வந்து பலரும் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. சேரப்போறோம்னு ஒன்னும் மேல இருந்து சிக்னல் வராதனால இவங்க வந்து என்னன்னு புரியாம ஒரு சுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது பூனை கணக்கா சுத்துற ஒரே இடத்த சுத்துற மாதிரி. ஆமா, இப்ப வந்து எடப்பாடி கூட சேர்ந்து டிராவல் பண்ண முடியாது, இங்கேயும் வர முடியலங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க ட்ரை பண்றாங்க உள்ள வர்றதுக்கு. ஒன்னும் இப்ப வரைக்கும் அவர் அனுமதி கொடுக்கல, சிக்னல் கொடுக்கல, வேணாங்கிற மூட்ல தான் அவர் இருக்கிறதா சொல்றாங்க. இல்ல நிறைய பேர் அதிமுக தான், திமுக போனாங்க, OPS எல்லாம் கூட இருக்காங்க. ஆனா இவங்க ஏன் அந்த நிலைப்பாடு போல, திமுக வேண்டாம் இந்த பக்கம் தான் போய் ஆகணும்ன்ற நிலைப்பாடு? அவங்க ஆட்சி இருக்குல்ல, பதவி இருக்கு, இன்னைக்கு பவர் இருக்கு, இந்த பவரை தனக்கு பயன்படுத்திக்கலாம், எல்லார் மீது வழக்கு இருக்கு, காப்பாத்திக்கலாம் எல்லாம். அதுதான் கணக்கு தான், ஒரு கணக்கு, அரசியல் கணக்கு தான். அதை போட்டுதான் இங்கேயே சுத்திட்டு இருக்காங்க. ஏப்பா ஊருக்குலாம் போறது இல்லையா? ஏதோ ஒரு வகையில தாவேக்குள்ள போயிடணும். ஆனா எடப்பாடி நிலைப்பாடு இப்ப என்னவா சார் இருக்கும்? அவர் இவங்களை ஏத்துக்கவும் முடியாது. கண்டிப்பா உள்ள வச்சுனா இவங்க பிரச்சனை. யார் வேணாலும் போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. கட்சி என் கண்ட்ரோல்ல, நிரந்தர பொதுச் செயலர் நான் தான். கட்சி இருக்கோ இல்லையோ பொதுச் செயலர் நான் தானே. இது என்ன போய் சார் முடியும் அதிமுக நிலைப்பாடு? அதிமுக வந்து அவர் கைக்கு என்னைக்கு போச்சு அன்னைக்கே முடிஞ்சிருச்சுங்க. அதிமுக வந்து ஒரு அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிறப்போ அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இரும்பு கோட்டை. ஆமா. அதுக்கு பிறகு எடப்பாடி கையில வந்ததுக்கு பிறகு அது வந்து சமூக ரீதியா பிரிஞ்சு போச்சு. எடப்பாடி, OPS, TTV, சசிகலான்னு அந்த கட்சி 4-5 பிரிவுகளா, சமூக பிளவுகளாகி போச்சு. ஆமா. அது வந்து சுருங்கி இப்ப கொங்கு மண்டல கட்சி மாதிரி நிக்குது. அங்கேயுமே கொஞ்சமா வீக் ஆகிட்டு இருக்காரு. இப்ப தாவேக்கா வந்ததுக்கு பிறகு பல கொங்கு மண்டலத்தில் நான் தான் கிங்குன்னு சொல்லிட்டு இருந்த பல இடங்கள்ல தாவேக்கா ஒரு பெரிய வேட்டை போட்டுச்சு. ஏன் எடப்பாடி தொகுதியிலேயே தாவேக்கா வேட்பாளர் இருந்தாலும் எடப்பாடியும் காலி. குளத்தூர்ல அவர் காலியான மாதிரி ஒரே தேர்தல் 2 முன்னாள் முதலமைச்சர் காலியா இருப்பாரு. அதுல கொஞ்சம் EPS தெளிவா இருந்து தூக்கிட்டாரு. அதுல கொஞ்சம் மாறாட்டம். அதனால வந்து இப்ப அவருக்கு வந்து அவர் நிலைமை தெரிஞ்சு போச்சு. நம்ம இருக்கிற வரைக்கும் கட்சி நம்ம கையில இருக்கணும்,
கட்சியோட பொதுச் செயலாளர் இருந்து போவோம், யாருனாலும் போவாங்க யார் இருங்க. வேணாலும் போவாங்கப்பா இருங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டாரு. அதனால அவரு சேஃப்டியா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், இவங்க தான் எங்க போறதுன்னு தெரியாம ம். அதுக்கா போலாமா அங்க போலாமா இங்க போலாமாங்கிற ஒரு குழப்பத்திலே குழப்பத்திலே சுத்துறாங்க. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களோட பகிர்ந்து மிக நன்றி சார். தொடர்ந்து பேசும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்.